மணி 9 ஆகுது, இன்னும் இந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கா. நைட்டே சீக்கிரமா படுன்னு சொன்னா கேட்கறாளா? 10 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும். சியா எந்திரி. என்னம்மா என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்து எழுப்பிட்டீங்க? நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு சண்டே தானம்மா. அது நம்ம இன்னைக்கு சீக்கிரமா சர்ச்சுக்கு போகணும்ல, போயிட்டு நம்ம கடைக்கு வேற போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். நீ சீக்கிரமா போய் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு வா, நம்ம சர்ச்சுக்கு போகணும். ஐயா ஜாலி, நம்ம கடைக்கு போறோமா? ஆமா அம்மா, டாடி நேத்துக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறேன்லாம் சொல்லியிருந்தாருல. சரி சரி, நான் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வரேம்மா. சியா நீ கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிச்சியா? சரிம்மா, நான் ப்ரேயர் பண்றேன். கடவுளே, எனக்கு நல்ல ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயா வாங்கிட்டாங்க. அந்த மியாவோட நான் நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயா வாங்கணும். நான் அவன் முன்னாடி செம்ம கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறேன் கடவுளே. சரி, நம்ம இனி ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. சரி வாங்க நம்ம போவோம். அப்பா அப்பா, நீங்க எனக்கு நேத்துக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு வாங்கி தாங்கப்பா. அதுவா மக்களே, நான் சீக்கிரமா நேத்திக்கே கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த கடையில ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுல தான் இருக்கோம். சரி, இருந்தாலும் நான் அந்த கடைக்கார அண்ணாக்கு நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறேன், வீட்டுல வச்சுட்டாரா இல்லையான்னு கேக்குறேன். இல்லைன்னா நம்ம கடைக்கு போவோம். மக்களே, அப்பா நீங்க என்ன கூட்டிட்டு போய் தானப்பா வாங்குறேன்னு சொன்னீங்க, நீங்க ஏன்பா நீங்களே ஆர்டர் பண்ணிட்டீங்க? அது உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதனாலதான். சரி, நான் அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்லுறேன் நானு. இல்லைன்னா நம்ம கடைக்கு போவோம். சரியா? சரிப்பா. ஏங்க, நான் இவ்வளோ ஆசையாக இருந்தேன், நானும் கடைக்கு போய் நிறைய திங்ஸ் பார்க்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் நேற்றுக்கே ஆர்டர் பண்ணிட்டீங்க, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சரி, வந்துச்சான்னு கேளுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கடைக்கு போவோம். சரி, இருந்தா கேட்குறேன். ஹலோ அண்ணா, நான் நேற்றுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல, அது எங்கள் வீட்டில் நீங்கள் இன்னைக்கு காலைல 9:30 மணிக்கெலாம் வைக்கிறேன்னு சொன்னீங்க. நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வரல. நீங்கள் வச்சுட்டீங்களாண்ணா? ஓ அப்படியா, சரி சரி, அப்போ வீட்டில் வச்சுட்டீங்கன்னா சரி, நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ டேமேஜ் இருந்தால் திருப்பி அனுப்புவேன், எனக்கு மாற்றி தரணும். சரியா? என்னது, வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்களா? சரி ஓகே, பரவாயில்ல, நான் வீட்டில் போய் சீக்கிரமாக வேறு வேலையெல்லாம் செய்வேன். சரி, நம்ம வீட்டுக்கே போவோம். அப்படியாப்பா, வீட்லயே கொண்டு வந்து வச்சுட்டாங்களா? ஐயா ஜாலி. சரி பரவாயில்ல, நானே செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி ஓகேப்பா, நம்ம வீட்ல போய் பார்க்கலாம். இருந்தாலும் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். சரி, நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்குல்ல. சரி ஓகேப்பா. ஐயா செம ஜாலி, செம பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. அப்பா, நானே வந்திருந்தாலும் இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ கேட்டிருக்க மாட்டேப்பா. நீங்களா இருக்கனால எனக்கு இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி தந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. செம அழகா இருக்கு. அதுவும் டெக்கரேஷன்லாம் வேற பண்ணி கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த கிஃப்ட்ல எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பரா இருக்குப்பா. ஆமாங்க, எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, சூப்பராக இருக்குது பார்க்கவே. செம டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ இருக்கும் இது? நீங்கள் வேற கம்மியான விலைக்கு தான் வாங்கி தருவீங்கன்னு நினச்சா, ஆனால் நிறைய விலை இருக்கும் போல. அதுவா, நிறைய வேலை தான். ஆனா பரவாயில்ல, பிள்ளை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்காளே. அவ போன வாட்டி வேற நல்ல மார்க் வாங்கியிருந்தா. சரி, அதனாலதான் நான் வாங்கி கொடுத்தேன். இதை பத்திரமா இனி ஒவ்வொரு வருஷமும் வச்சு பாத்துக்கோங்க. என்ன? சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயா கிடைச்சிருச்சு. மியா வேற வீட்டுக்கு வர மதியானம்னு சொல்லியிருந்தா. அவ வந்து பார்க்கும்போது எனக்கு ஜாலியா இருக்கும். எனக்கு தான் வீட்டுல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, அவங்க வீட்டுல சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லிட்டு. சரி சரி, கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்ததெல்லாம் போதும், வீட்டில் தான் இருக்கும். எப்போ வேணா பார்த்துருக்கலாம். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போய் படிப்போம். சரிம்மா, படிக்கிறேம்மா. நாளைக்கு தமிழ் எக்ஸாம் வேற, உட்காந்து படிக்கணும். சரி, நான் போய் படிக்கிறேன். சரிங்க, நீங்களும் போய் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. கிறிஸ்மஸ் வேறு வருதுல்ல, நிறைய பலகாரம்லாம் செய்யலான்னு இருக்கேன். அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னிலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. சரி, எனக்கும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நான் வரும்போது எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரேன். நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு. சரியா? இந்த வாட்ஸ்அப் வந்தாலும் வந்தது, ஒவ்வொரு வாட்டியும் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் எழுதி தரேன்னு தானே சொன்னேன். சரி பரவாயில்ல, நான் வாட்ஸ்அப்பே அனுப்புகிறேன், சும்மா தான் சொன்னேன். அது சியாவோட அப்பா தானே நடந்து போயிட்டு இருக்காரு. கிறிஸ்மஸ் ட்ரீ வேற வாங்கிட்டேன்னு சொன்னா, அவ எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, நம்ம அவ வீட்டுக்கு போவோம். உங்க அப்பா எங்க வெளியில போயிட்டு இருக்காரு போல. என்ன மக்களே, வீட்டுக்கா போயிட்டு இருக்க? ஆமா அங்கிள், சியா வேற கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டேன்னு சொல்லியிருந்தா. சரி, நான் உங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அங்கிள். வா மியா, வா இவா, என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? மதியானம் தான் வரேன்னு சொன்னீங்க, இப்பவே வந்துட்டீங்க. அது சரி, நான் உங்க கூட சேர்ந்து படிக்கலான்னு தான் நினைச்சு இவாவையும் கூட்டிட்டு வந்தேன். கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி, நீ வாங்கிட்டேன்னு போன்ல சொன்னனால இவாவையும் கூட்டிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலான்னு தான் வந்தேன். கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பரா இருக்குடி. எங்க வாங்கின நீ? அது எங்க அப்பா ஒரு கடையில ஆர்டர் பண்ணி வாங்கினாரு. செம பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வேணும்ட்டு. பக்கத்துல இருந்து பார்க்க கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பெருசா இருக்கு. என்னோட என்ன ஹைட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ. எங்க அப்பாட்ட கூட நான் கேட்டேன் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி தர சொல்லி. எங்க அப்பாவும் இன்னைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க, நம்ம சேர்ந்து படிப்போம்னு. நாளைக்கு தமிழ் எக்ஸாம் வேற. மிஸ் வேற சில क्वेश्चंस எல்லாம் கொடுத்திருக்காங்க இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் படிச்சிட்டீங்களா நீங்க? ஆமாடி, பெரிய பெரிய क्वेश्चंस எல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. நான் வேற படிக்கவே இல்லை. சரி வா, நம்ம படிப்போம்.
அம்மா அம்மா, நான் சியா வீட்டுக்கு போயிருந்தேம்மா. அங்க பார்த்தா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்ததுமா. நம்ம வீட்லயே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலாமா? என்னது கிறிஸ்மஸ் ட்ரீயா? அதெல்லாம் இப்போ வாங்க முடியாது நம்மளால. நீ வந்து ஒழுங்கா போய் உட்காந்து படி. எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் அம்மா. எனக்கு வாங்கிட்டாமா கிறிஸ்மஸ் ட்ரீ, இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேமா. இவா அழாதா இவா. நான் வந்து உனக்கு எங்க வீட்ல இன்னொரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வந்து தாரேன், நீ அழாத. பாத்தியா அந்த சியாவை எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டா. ஆனா நமக்கு மட்டும் இல்லவே இல்லை அவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. நானும் பார்த்தேன்டி அவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை என் வீட்டில். ஆனால் அதோட ரொம்ப சின்னதுதான் இருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம காசு ஏதாவது சேர்த்து வச்சிருந்தோன்னா கூட பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக வாங்கியிருக்கலாம். நம்ம அப்பா அம்மா தான் கேட்டால் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக வாங்கி தர மாட்டேங்கிறாங்களே. சரிவா, நீ எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தரேன்னு சரி இருக்க. நாளைக்கு வரை எக்ஸாம், நம்ம படிப்போம். சரிடி வா படிப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? டிங்கி டிங்கி டிங், டங்கி டங்கி டங்கி, டிங்கி டிங்கி டிங்கி, டங்கி டங்கி டங்கி, டிங்கி டிங்கி டிங்கி, டங்கி டங்கி டங்கி. ஐயோ அம்மா, நான் கீழே விழுந்துட்டேன். எந்திரி எந்திரி, உங்க அம்மா வர போறாங்க. அப்புறம் நம்ம படிக்காம டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம்னு நினைச்சுப்பாங்க. சீக்கிரம் எந்திரி. அம்மா அம்மா, இந்த மியா வேற வீட்டுக்கு வந்தாமா. இனி வந்து சொல்லுவா நம்ம புதுசா கிறிஸ்மஸ் ட்ரீ அவ பெருசா வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்லுவாமா. அவ சொன்னா உனக்கு என்னடி வந்தது? நீ ஒழுங்கா எக்ஸாமுக்கு படிச்சியா இல்லையா? எக்ஸாமை பத்தி நானே அவன் என்ன சொல்வா இவன் என்ன சொல்வான்னு நினைச்சிட்டு இருக்காத. படுத்து தூங்கு, நாளைக்கு காலை சீக்கிரமா எழுமணும். அம்மா, அவ வந்து ஸ்கூல்ல எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்ம வீட்ல வந்து பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம என்னம்மா பண்றது? நீ இப்ப எதுக்கு இதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? அது அப்ப வரும்போது அப்ப பாத்துக்கலாம். எல்லாரும் வராங்கன்னு சொன்னா அப்ப பாத்துக்கலாம். நீ இப்ப கண்ணு மூடி தூங்கு. சும்மா என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அம்மா வேற இப்படி சொல்றாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நம்ம ஏதாவது பேசி சமாளிப்போம் அவங்கள. சரி, நம்ம படுத்து கண்ண மூடி தூங்குவோம். என்னது, மியா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தூக்கிட்டு போனாலா? நீ என்னடி உட்காந்து அழுதுட்டு இருக்க? மணி 1 ஆகுது. நடுராத்திரில வந்து யாரடி நம்ம கதவு திறந்து எடுத்துட்டு போறா? கதவு பூட்டியில கிடக்கு. அம்மா, மியா வந்து என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துட்டு போட்டாமா. நீ எனக்கு வாங்கி கொடுமா அவகிட்ட. வீடு பூட்டி இருக்கு. மணி 1 ஆகுது. யாரும் வீட்டுக்குள்ள வரல. நீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை நினைச்சிட்டு படுத்து தூங்குனனால உனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கனவா வருது. நீ படிச்சது ஒன்றும் உன் மண்டையில இல்ல போல. கிறிஸ்மஸ் ட்ரீயை நினைச்சு நாளைக்கு டெஸ்ட் எழுதி ஏதாவது மார்க் கம்மியா வரட்டும், அப்போ உனக்கு இருக்கு. ஒழுங்கா படுத்து தூங்கு. என்னது கனவா? அதான் பார்த்தேன். எங்க வீட்ல வந்து யாராவது கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துட்டு போக முடியுமா? சரி சரி, ஓகே. சரி, நம்ம படுத்து தூங்குவோம். அப்பாடா. இந்த பிள்ளை எப்ப பாரு கிறிஸ்மஸ் ட்ரீயை பத்தியே நினைச்சிட்டு இருக்கு.